ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவாக ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணாங்க. அந்த பேக்கரியோட விசிட்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது வேறு யார் பேக்கரியும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பேக்கரி தான். ஃப்ரைடே வந்து ஓப்பனிங் செரமனி நடந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் போக முடியல கைஸ், நான் வெளியே இருந்தனால. சரி, சண்டே இன்னைக்கு சர்ப்ரைஸாக போயிட்டு பேக்கரியும் விசிட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு அதையும் கவர் பண்ணிட்டு பார்த்துட்டு வரலாம் அவன் இருக்கானா இல்லையான்னு. ஓகே, ஸ்டே டியூன்டா இருங்க. அந்த வேலை பேசுவோம், பேக்கரிக்கு போவோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் கிளம்பியாச்சு. அந்த வேலை இருக்கும், பேக்கரிக்கு போயிட்டு இருக்கோம். எப்படின்னு ஒரு ½ hourல பேக்கரி ரீச் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு நான் பேக்கரி எங்கே இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் கைஸ் இருக்குது. அவன் எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்கான், என்னென்ன ஸ்நாக்ஸா இல்லை ஃபுட்டு என்னென்ன இறக்கியிருக்கான், அந்தமே இது வரைக்கும் தெரியாது எங்களுக்கு. இப்போ போயிட்டு நாங்கள் அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் போயிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே வரங்க, நான் பையனை வண்டி ஓட்டிட்டு இருக்காம இருங்க, ஆர்வமா இருக்கான் என் கைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. சரி பார்ப்போம். எப்படியும் பேக்கரினாலே நமக்கு என்ன வரும், வீரபாகு. போய் நம்ம இப்போதைக்கு வீரபாகை பார்ப்போம். ஒன்று முக்கியமான விஷயம், நாங்கள் போகிறது இப்போ அவனுக்கு தெரியாது. நாங்களே சன்னாக தான் போகிறோம். வேறு இருக்கானா என்னன்னு தெரியல. இல்லைனா கால் பண்ணி தான் வர வைக்கணும். அப்படி இருந்தானா சூப்பர், அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் கைஸ். ஸ்டே டியூன்டா இருங்க. இன்னும் ஒரு 30 to 35 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். See you in the bakery. Bye 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 bye. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரி கிட்ட வந்துட்டோம். அவன் இருக்கானா என்னான்னு தெரில, சர்ப்ரைஸாக போய் பார்க்கலாம். இல்லைனா கால் பண்ணி தான் வர வச்சாகணும். இருந்தானா அப்படியே கன்டினியூ பண்ணலாம் கைஸ். கடைக்கு வந்து பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கதா சொன்னான். இன்விடேஷன் நானும் பார்த்தோன்னே ஷாக்காக இருந்தது. பையன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கான். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். வச்ச 2 நாள்லயே பிக்கப் பண்ணிட்டானா. அலை கடலான திரண்டு வந்த உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரி கிட்ட வந்துட்டோம். ஃப்ரெண்டை சர்ப்ரைஸை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அவன் நமக்கு சர்ப்ரைஸாக இங்கே இருக்கான். இடம் பார்த்தீங்கன்னா பேக்கரி இப்போ இருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பெனடோங்கிற ஏரியாவில் இருக்குது. தொழுதூர்லேருந்து கடலூர் போகிற வேலை இருக்குது. அந்த வேலை கடலூர் போகலாம், அந்த வழியாக நெய்வேலி போகலாம், பாண்டி போகலாம். அந்த வழியில் போகிறவங்க எல்லாரும் இந்த பெனடத்தில் வந்து கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கடை நேம் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது கைஸ். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நேம் போர்ட் காட்டேன். லியோ பார்த்தீங்களா, இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே லியோங்கிற நேமில் வெயிட்டாக இறக்கி விட்டான். பிளட்டி ஸ்வீட். ஸோ அங்கே உள்ளே போய் விசிட் பண்ணுவோம். மஸ்ட் ட்ரை என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு சொல்கிறேன். ஓன் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு சில இது வச்சுருக்கான் போல் கைஸ். பிஸ்கட்ஸு சம்திங் இந்த மாதிரி வச்சுருக்கான். அது என்னன்னு ட்ரை பண்ணுவோம், சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க வெல்கம் கைஸ். பாதாம் பால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்து பாதாம் பால் குடிச்சா நல்லா சூடாக இருக்குது. ட்ரை பண்ணுவோம். செம்மையாக இருக்குது கைஸ். ஃபுல்லாக பாதாம், மேலே வரைக்கும் பாதாமாக இருக்குது. இதெல்லாம் பாதாம் பால், அடியில் தான் பாதாம் இருக்க மாதிரி வைப்பாங்க. கம்ப்ளீட்டாக பாதாம் கூட சூப்பராக போட்டிருக்கான். அன்மி நீயும் குடி, சூப்பராக இருக்குது.
ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெளியேருந்து வர பிஸ்கெட்டு, கேக்ஸு, இந்த சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வெளியேருந்து வாங்காமல் இவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களே கொடுத்துட்ருக்காங்க. குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை கைஸ். இப்போ டேஸ்ட் எல்லாமே நான் மேக்ஸிமம் சாப்பிட்ட வரைக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சீரியஸாக லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஓனர் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான், இவன் தான் ஓனரு. இப்போ என்னென்ன ஓன் மேனுஃபேக்சரிங் என்னென்ன போயிட்டுருக்குங்கிறத இப்போ கேட்போம் நம்ம. சந்தோஷ், இப்போ ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ அது வந்து என்னென்ன இது ஓன் மேனுஃபேக்சரிங்காக பண்ணிகிட்ருக்கீங்க, அது எப்படி வந்து இங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்க்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் தெரிகிற மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வெல்கம் டு லியோ பேக்கரிஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். இப்போ பண்ணுறது நார்மலாக எல்லா பேக்கரிஸ்லையும் கொடுக்குற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம மேக் பண்ணுறது தான். நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு சில ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து திருப்பதி லட்டுன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் டேஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இப்போ டேஸ்ட் பண்ண சொல்கிறேன் நான். ஆமாம், நம்ம மேலே நம்ம அந்த அது பேக்கிங் ஷார்ட்ஸ் எடுக்கிறப்ப கூட பண்ணிட்டு இருந்தாங்களா? அது வேறு ப்ராடக்ட்டு. நம்ம யூனிக்கான ப்ராடக்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே திருப்பதியில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டோம்னா நம்ம பண்ணுற கசகசா அல்வா இருக்குது, பாலில் மேக் பண்ணுற திங்ஸ் நிறையா இருக்குது, வெரைட்டி இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. அப்புறம் அது இல்லாமல் பேக்கிங்கில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மக்கிட்ட கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற அந்த மிக்சர்ஸு, மற்ற சிப்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நல்ல ப்ராடக்ட்னா மார்க்கெட்டில் இருக்க ஹையில் இருக்கிற ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து இப்போது கொடுத்துட்ருக்கோம், மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி சொல்ல போனோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் தான் ஆச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து இது வரைக்கும் என்கிட்ட எந்த பேட் ரிவ்யூவும் கொடுக்கல. ஆனால் நான் 3 டேஸாக இங்கே தான் இருக்கேன். பேட் ரிவ்யூ எதுவும் அவ்வளோவா கிடைக்கல நமக்கு. ஸோ மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே அவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் ஐடியா பண்ணி மூவ் பண்ணி பார்க்கலாம். லைஃப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே பண்ணல. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். சீரியஸாகவே வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் நான் பார்த்தேன். அப்புறம் ஸ்டார்டிங்கே பாதாம் பால் நான் உங்களுக்கு காமிச்சேன். வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கட்ஸு, சிப்ஸு, மூங் தால் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லியோ பேக்கரி இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அண்ட் இவங்களே ஆளை வச்சு பயங்கர ஹைஜீனிக்காக செய்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஹைஜீனிக்காக இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹைஜீன் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒர்க்கிங் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஹைஜீனோட தான் பண்ணிகிட்ருக்காங்க. டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் சுத்தமாக கிடையாது கைஸ். அதனால் நீங்கள் வந்து மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். விருத்தாச்சலம், சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி யார் போனாலும் இந்த பெண்ணடத்தை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. தொழுதூர்லேருந்து வந்தால் சொல்கிறேன். அப்போ பெண்ணடத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்தில் மார்க்கெட்டோ பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாப் தானே மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லியோ பேக்கரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை அண்ட் விசிட். ஸ்வீட் டேஸ்ட்லாம் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே பிடிக்கும், நீங்கள் வாங்கிட்டு போகணுன்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சந்தோஷ் தான் டிஜே பிளாக்கு ஜூஸ் மாஸ்டர் வேற லெவலில் பண்ணார் கைஸ். ஆனால் ஒரு சிப்பு பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் டேஸ்ட்டுக்கே எடுத்து சாப்பிட்டானுங்க கொஞ்ச நேரத்தில். நானும் எங்கடா இங்கேருந்து ஜூஸ் அதுக்குள்ளே காணமேன்னு தவிச்சிட்டேன் கொஞ்ச நேரம். டீம் ஒர்க்காக நல்லா பண்ணுங்க சந்தோஷ். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்களும் பண்ணுறோம். பப்ளிக்கும் கண்டிப்பாக ஏதோ நம்ம இந்த வழியாக போகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹோப் த பெஸ்ட். தேங்க்யூ சந்தோஷ். ஓகே கைஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கட் சொன்னால இங்கே பார்த்தீங்களா ஒரு 10 வெரைட்டி ஆஃப் பிஸ்கட் வந்து இதிலே இருக்குது கைஸ். சரி, எல்லாமே பேக்டு, பியூர் ஃப்ரெஷ் பேக்டு. டெய்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி தான் எடுக்கிறாங்க. நமக்கு ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிற அப்படியே சேவ் பண்ணி வச்சு மூவ் ஆகலை. அன்னன்னைக்கு கொஞ்சமான ஸ்டாக் தான் வச்சு யூஸ் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்குது கைஸ். சீரியஸாக இப்போ நான் ட்ரை பண்ணுற பாருங்களேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெவி டேஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப லோவும் இல்லை. ஒரு செட்லான டேஸ்ட்டு. கோகோனட் ஆட் பண்ணி செஞ்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸ்வீட்ஸாக மட்டும்தான் வந்து பிஸ்கட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து காரம் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக.
யூனிக்காக இருக்கிற பிஸ்கட் தான் இது. காரமாக இருக்கிற பிஸ்கட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க. நான் லாங்லேருந்து பார்க்குறப்ப வடனே நினச்சேன். மசால் வடை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பிஸ்கெட்டு நான் ட்ரை பண்ணேன், வேறு லெவலில் இருக்குது சீரியஸாகவே. ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் போட்டு பேக் பண்ண பிஸ்கட். கைஸ் இந்த பிஸ்கட் சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட அப்படியே மெல்ட் ஆகுது, கரையுது அப்படியே வாயில் கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து கடித்தோடனே வந்து ஒரு செட்டான டேஸ்ட் இருக்குது. அப்படியே கரைய பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. அண்ணு அப்படியே உருகுது.